ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 1:37 ஆகுது. நாங்கள் எங்கே போகிறோன்னு தானே பார்க்குறீங்க. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம் இப்போ திருவண்ணாமலைக்கு தாங்க கிளம்பிட்டுருக்கோம். கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை அரௌண்ட் 110 கிலோமீட்டர்ஸ் வருங்க. இது வந்து பாண்டிச்சேரி ஹைவே தான், பெங்களூர் டு பாண்டிச்சேரி ஹைவே. ஸோ அதில் நம்ம ட்ராவல் 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெவி க்ரௌடை பார்க்க முடிஞ்சுதுங்க. ஃபுல்லாக பஸ்ஸஸ், கார்ஸ் எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே பைக்கில் போனனால அந்த க்யூஸ் எல்லாமே கிராஸ் பண்ணிவிட்டு போக ஆரம்பித்தோம். வழி முழுக்க அவ்வளோ பைக்கு, அவ்வளோ வெஹிக்கிளுங்க, ஏகப்பட்ட ஜனங்க, மக்கள் அலை கடலாக திரண்டு இருந்தாங்க அண்ணாமலையை காண. இது எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ரொம்பவே கூஸ் பம்ஸாகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ, ஹெவி க்ரௌடு இருக்கும் போல், எப்படி இருக்கும், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் தாட்ஸோடு தான் நான் உள்ளவே சைடில் சேலம், தருமபுரி, பெங்களூர், ஒவ்வொரு இந்த சைடு வருவாங்க. ஸோ பார்க்கிங்குமே அரௌண்ட் அந்த அதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறும் போது அந்த பார்க்கிங் வேலேருந்து கிரிவல பாதை போகும்போது அவ்வளோ மக்களுங்க ரிட்டன் வந்தாங்க. நிறைய பேர் கூட வந்தாங்க, நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க டயர்டில். பார்க்குற போதே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த சைட்லேருந்து போனாலும் எங்களுக்கு நாங்கள் இந்த செங்கம் ரோட்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கோபுரம் வரைக்கும் போகணுன்னு இல்லை, ஏன்னா கூட்டம் ஹெவியாக இருக்கிறதுனால இங்கேயே விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நானும் ஒய்ஃபும் இங்கேயே விநாயகரை வந்து வணங்கிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே விபூதி கொடுத்தாங்க. அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு போயிட்டு நல்ல ஒரு பெரிய பட்டையை அண்ணாமலையாரை நினச்சி நாங்கள் போட்டுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மோடுக்கு போயிட்டோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு ரைட் சைட் திரும்பினா அந்த கிரிவல பாதை ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடுன்னா சொல்ல முடியாத அளவுக்கு க்ரௌடுங்க. கால் வச்சா இன்ச் பை இன்ச்சாக நகருதுங்க. இது அரௌண்ட் ஒரு விடிய காலம் ஒரு 4 AM இருக்குங்க. 4 AMக்கு இவ்வளோ க்ரௌடான்ற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது அர்லி மார்னிங்னால அவ்வளோ வார்ம் தெரியலங்க, கொஞ்சம் லைட் சில்னஸ் இருந்தனால ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா ஒரு சிவனை வந்து ரொம்ப அழகாக ரோட்லேயே வந்து வரைஞ்சிருந்தார். ஸோ அவர் ஹேண்டிகேப் பண்ணால், ஸோ அவங்களால முடிஞ்ச டொனேஷனை வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டு கிளம்பினாங்க. அப்புறம் வழிமுள்ள கடைங்க, விடிய காலில் கூட கடையெல்லாம் ஓப்பனில் இருக்குங்க. அந்த கடை பக்கத்துலேயே மக்கள் எல்லாம் டயர்டில் படுத்து கிடக்கிறத பார்க்குற போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. யூஸ்வல் டேஸில் நம்ம ஒரு ரோட்டில் போய் ஒரு சின்னதாக உட்கார மாட்டோம். அந்த கிரிவல பாதையில் மக்கள் பாருங்கள் எவ்வளோ டயர்டில் படுத்துருக்காங்க. ஏன்னா இன்ச் பை இன்ச்சாக நகருதுங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க க்யூவு. இது ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இந்த கிரிவல பாதை. இவ்வளோ ஸ்லோவாக நடந்தால் எவ்வளோ நேரத்துக்கு கம்ப்ளீட் ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த டைமில் மழையும் வேறு வந்துருச்சு, சின்ன தூரல் தான். ஸோ அது வந்து அந்த கூட்ட நெரிசலுக்கு, அந்த வார்ம்னஸ்க்கு ஒரு லைட் சில்னஸ் மாதிரி தான் இருந்தது தவிர ரொம்ப ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல எங்களை. இப்பயும் மக்கள் வந்து கொஞ்சம் கூட தளராமல் அவங்களோட வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ க்ரௌடு கொஞ்சம் கூட குறையிலைங்க, இன்ச் பை இன்ச்சாக. அப்புறம் இந்த மாதிரி போர்டு நீங்கள் அந்த வழி ஒரு ½ கிலோமீட்டர். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தாங்க. நம்ம எங்கே இருக்கோம் எக்ஸாக்ட்லி, இன்னும் எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் வழியில் என்னென்ன டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு. ஸோ வழி முழுக்க இது கிரிவல பாதையில் சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் இது ஒரு 8 லிங்கம் இருக்கும். அது எல்லாமும் நம்ம ப்ரே பண்ணிவிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நம்ம அப்படியே போவோம் வாக்கிங்கு. ஸோ திருநேர் அண்ணாமலைன்னு ஒரு டெம்பிள் இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரான ஆர்கிடெக்சருங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்குறதுக்கே அந்த கோயில் ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் நான் பார்த்துட்டு அப்படியே கடந்து கூட்டத்தோட போனோங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஆகிடுச்சிங்க, விடிஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் கூட வரல. பாருங்கள் க்ரௌடு இந்த லாஸ்ட்லேருந்து
அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தெரியுதுங்க. 1 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி உங்கள் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரத்து வரைக்குமே க்ரௌடு தாங்க. அப்படியே ரைட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருந்தது, அதையும் பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் முருகன் டெம்பிள் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம தலைவர் முருகரையும் வணங்கிட்டு நாங்கள் அப்படியே அந்த கிரிவல பாதையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த கோயிலுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஆர்கிடெக்சர் வைஸ் ரொம்ப நல்ல டிசைனு, ராஜ அலங்காரத்தில் முருகர் இருந்தார் தனியாக சிங்கிளாக. எல்லாமே யாருமே தூங்க மாட்டாங்க. ஃபுல் கோயிலுக்கு வந்த பக்தர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்ட் இல்லாமல் கண்டினியூஸாக இந்த வேலை தான் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் என்னன்னா ரொம்ப ஸ்லோ வாக்கிங் ஆகுதுனால கால் வலி எடுத்துச்சு. யூஸ்வலாக இவ்வளோ க்ரௌடு இருக்காதான். சித்ரா பௌர்ணமின்றனால எல்லா ஸ்டேட்ஸில் இருந்துமே மக்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற டே அன்னைக்கு கிரிவலம் வந்தால் அண்ணாமலையோட அருள் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய க்ரௌடு வந்திருந்தாங்க. ஜாலியாக தான் இருந்தது. பட் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோன்ற ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் பயமும் ஃபேர்னஸும் இருந்தது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு சாய்பாபா டெம்பிள், சூப்பரான டெம்பிளுங்க. ரொம்ப பீஸ் அண்ட் காமாக இருந்தது. இவ்வளோ க்ரௌட்லேயும் அங்கே ரொம்ப அமைதியாக ஒரு ஒரு நேச்சுரல் ஃபீல்ஸை வந்து ஒரு பியூர் சோலாக ஃபீல் பண்ணி கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8:30ங்க. கொஞ்சம் பரவாயில்லைங்க. எந்த க்ரௌடு இருந்தது அது இல்லாமல் கொஞ்சம் வேகம் அகலமும் சொல்லிட்டு அதனால க்ரௌட் இன்னுமே ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சு மூச்சு விடவே சிலர்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருந்ததுங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் டக்குன்னு ஆம்புலன்ஸ் வந்துருச்சுங்க ஸ்பாட்டுக்கு. மக்களும் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு அது வேகமாக போக வைக்கிறது பார்த்தாங்க. ஸோ நடந்து வரணும். ஃபுட்டில் வந்து காலில் பெயின் வரனால அது மசாஜ் பண்ணுறதுக்கும் நிறைய மசாஜ் சென்டர்ஸும் வேலே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மக்களும் அதை நிறைய ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வராகி அம்மன் டெம்பிள் ரொம்ப அழகாக இருந்தது, அதையும் போயிட்டு வணங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டெம்பிளில் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் உக்காந்துங்க. என் ஒய்ஃபு சரி இது எனக்கு ஃபஸ்ட் டைம் என்ன, ஸோ எனக்கும் கால் பயங்கரமாக வலிச்சதுனால என் ஒய்ஃப் வந்து பிடிச்சி விட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரதுனால எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிருந்தாங்க. நானும் அதை அப்படியே வீடியோ எடுத்து ரசிச்சு இருந்தேன். ஏன்னா இது நம்மளுக்கு எதனா இதில் கண்டென்ட்டாக கிடைக்கும் வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்தோம். ஸோ நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்தாங்க. அங்கே மெடிக்கல் சென்டரும் இருந்தது. ஸோ யாருக்காச்சும் எமர்ஜென்சின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுமே நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஆம்புலன்ஸ் வந்தால் டக்குன்னு மக்கள் எல்லாம் வழி விட்டாங்க. இவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி வழி விட்டாங்க. ஸோ ரொம்ப நைஸாகவே போயிட்டே இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் வந்துருப்போங்க. ஆமாங்க, அரௌண்டு 8:30 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் நிறைய கடைகள் இருந்துச்சு. கடைகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்டே இருந்தாங்க, போகிறவங்க போய்கிட்டே தான் இருந்தாங்க. அது கண்டினியூஸாக இருந்தது. எங்களுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்கள் ஒய்ஃப் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க சாப்பிட அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி வாங்கி கொடுத்தேன். ஸோ அவங்க கார்ன் கேட்டாங்க. கார்ன் சூடாக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் வாங்கினோம். ஆனால் அந்த கார்ன் சரியாகவே வேகவே இல்லைங்க. ஏன்னா கண்டினியூஸாக மக்கள் வாங்கிட்டே இருக்கிறதுனால அவங்க பிஸ்னஸ் லாபத்துக்காண்டி சரியாக வேக வைக்காமல் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பசுவுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லா சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இந்த சம்பிரதாயம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால என் ஒய்ஃப் இது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோம். பாவங்க அந்த மாடு காலையிலேருந்து அதையே சாப்பிட்டு அதுக்கு போர் அடிச்சிருக்கும் போல். நாங்கள் கொடுத்தோம். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிச்சு. என் ஒய்ஃப் கொடுத்தது அது சுத்தமாக வாங்கவே இல்லைங்க, வேஸ்ட்டாக தான் போச்சு. நல்ல பிஸ்னஸுங்க. இந்த கீரையும் அவங்களே வச்சுக்கிறாங்க, அவங்க வீட்டு மாடையும் கொண்டு வந்து இங்கே கட்டிடுறாங்க. அதுக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஏர்ன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அவங்க கொடுக்கவே இல்லை. சரி அது பக்கத்தில் இன்னும் சில மாடுங்கள்லாம் இருக்குது, சரி அதுங்களுக்கு கொடுத்தா வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் இருந்து வாங்கிட்டு போய் அந்த சைடு இருக்கிற மாடுங்களுக்கு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அந்த மாடுங்களுமே சாப்பிடலைங்க. செம்ம இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு எங்களுக்கு.
பாவம் ஏன்னா அதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கல இன்னைக்கு ஃபுல்லாக, அதனால அதுங்களுக்கே பிடிக்கல போல இருக்குது, திகட்டிருச்சு போல். சரி வாங்கினது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கீழே தான் போட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே சின்ன பொம்மைங்கெல்லாம் விற்றுருந்தாங்க, அதுங்க தலையாட்டினே இருந்தனால என் ஒய்ஃப் அதோட ப்ளே பண்ணியிருந்தாங்க, சாப்பிடு சாப்பிடுன்னு. அதுக்கப்புறம் சில வாட்ச் ஷாப்ஸு, பேக் ஷாப்ஸு எல்லாம் இருந்தது, அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதே போதும், சும்மா இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த சாப்பிடு திருடி அதே வருது. ஏய் ஓகே அப்புறம் சில விஷயம் சொல்லியே ஆகணுங்க. இங்கே கிரிவலம் வர்றவங்க எவ்வளோ சஃபர் ஆனாலும் அகைன் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கூஸ்பல் மூமெண்ட்ஸ் அப்படி இருக்குது. கிட்ட கிட்ட கோயிலை நெருங்க நெருங்க நம்மளுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். எவ்வளோ தான் கூட்டமாக இருந்தாலும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கூட்டம் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி முக்கியமான நாளில் மட்டும்தான் நடக்கும். நாங்கள் அப்படியே அந்த வாக்கிங் பண்ணும்போது இதில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை பார்த்தேங்க. பொம்மையெல்லாம் ரொம்ப செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு நியூ டிஃப்ரெண்ட்டான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தது. அரௌண்ட் 10 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 10 o'clock ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometer வந்தோம். இன்னும் இந்த கூட்டம் குறைவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. எல்லா மக்களுக்கும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. அப்படியே அந்த கூட்டத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சித்ரா பௌர்ணமினால் தான் இவ்வளோ கூட்டமாக, நார்மல் டேஸ் நார்மல் பௌர்ணமினால இவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நியர்பை ஷாப்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா எங்கேயுமே க்ரௌடாக இருக்குது, ஒரு பொருள் வாங்குறதுலையுமே அவ்வளோ க்ரௌடுங்க, போய் வாங்க முடியல. ஒரு டைம் அங்கே ஒரு 10 minutes 15 minutes ஆகுது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணுன்னா கூட. அதனால கேட்டபோது அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் நியர் இப்போ டெம்பிளை நெருங்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாச்சுவை பார்க்குற போது தாங்க நம்மளுக்கு அந்த கோபுரத்தை பார்க்குற போது தாங்க ஒரு புத்துணர்ச்சியே வந்து அப்பா வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 11 o'clockங்க. நான் அந்த சாமியை கும்பிட்டு கோபுரத்தை பார்க்கும்போது ஒரு 11 o'clock ஆகிடுச்சிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 11 hours ட்ராவலாக இருக்குங்க. ஸோ அங்கே ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அங்கே கற்பூரத்தை கொளுத்திட்டு நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து அங்கே சமைச்சு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புற போது ரைட் சைடு வழியாக போகும்போது இந்த டெம்பிளை இன்னும் நல்லாவே அழகாக பார்க்க முடியும். சூப்பராக இருக்குதுங்க, கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி vlog நாம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlogல இதே மாதிரி சந்திக்கிறேன். பாய்.